1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரம் அவயவங்களை குறித்து நேற்று தினம் விழாவரியாக நாம் பார்த்தோம். அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை எபேசு பட்டணத்துக்கு எழுதின நிருபத்திலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற வார்த்தைகளையும் பாருங்களேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த சபை எப்படிப்பட்டது, அவயவங்கள் எப்படிப்பட்டது, எல்லா நிறைவையும் தேவன் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஒவ்வொரு அவயவத்தையும் ஆண்டவர் அப்படிதான் நிரப்ப விரும்புகிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. என்றைக்கும் சபை குறைவாய் இருந்ததே கிடையாது. சரீரம் என்று சொல்லும்போது, சபை என்று சொல்லும்போது அவயவங்களாகிய நம்மைத்தான் கர்த்தர் குறிப்பு. சரீரத்தில் குறையே இருக்காது. எந்த அளவு ரத்த ஓட்டம் காலுக்கு இருக்குதோ அது கண்ணுக்கும் இருக்குது, கைக்கும் இருக்குது. ஒவ்வொரு அவயவுக்கும் ஆண்டவர் ஈக்குவலா பகிர்ந்து கொடுக்கிறவராயிருக்கு. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போ அவர் சரீரமான சபையின் மேல அவர் என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, whenever you come to church, மற்றவங்களை பார்க்கும்போது அவயவங்களா பார்க்கணும், அவங்கள தொந்தரவா பார்க்கக்கூடாது. மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அவயவமா பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருப்போம். அவயவமா பார்க்கலன்னு சொன்னா பாடி ஆன்டிபாடி ஆயிடும். ஆன்டிபாடின்னு என்ன தெரியுமா? உடம்புல வர கட்டிக்கு பேரு ஆன்டிபாடி, உடம்புல வர மருவுக்கு பேரு ஆன்டிபாடி, உடம்புல வர புண்ணுக்கு பேரு ஆன்டிபாடி. அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க பாடியா ஆன்டிபாடியா? பாடியா இருந்தா சரீரத்தில் இருக்கும், ஆன்டிபாடியா இருந்தா என்ன பண்ணும்? ஒரு கொப்பளம் வருது, பாடியிலே இருக்குமா? அது உடஞ்சி சீல் விளைஞ்சு அது போயிடும். சரீரமாக இருந்தா ஆரோக்கியமாக இருக்கும். சரீரமாக இருந்தால் அதில் ரத்தம் இருக்கும். சரீரமாக இருந்தால் அதில் கிறிஸ்து இருப்பார். சரீரமாக இருந்தால் அதில் ஜீவன் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய சரீரமாக இருக்கணும். எபேசியர் 4:12 வாசிக்கலாமா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நல்ல கவனிங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். The saints may be edified. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு. இரண்டாவது சுவிசேஷ ஊழிய வேலை. மூணாவது பக்தி விருத்தி அடைவது, எடிஃபிகேஷன். அங்க மறுசீரமைப்பு, ரிவைவல். இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா சரீரமாகிய சபையில். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு, சுவிசேஷ ஊழியம் நடக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு சபையில் பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார், எதற்காக என்ன செய்ய போறாரு? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சரீரம் சொன்னா சரீரத்துக்கு யார் தலைன்னு கேட்டீங்கன்னா, தலை இயேசு கிறிஸ்து. தெளிவாக சரீரத்துக்கு ஒரு டைரக்ஷனை காமிக்கிறது இயேசு கிறிஸ்து தான்.
அவயவங்களா நம்ம இருந்தாலும் நமக்கு தலைவர் இயேசு. அவர் நமக்காக யாவையும் செய்கிறவர், நம்மை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போகிறவர். அவர் தான் நமக்கு கண்ணாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு செவியா இருக்கிறார். அவர் சொல்றத, அவர் காண்பிக்கிறத நம்ம கேட்டு நம்ம நடந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் கண் மலையின் மேல் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24th verse. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஊழியத்தை குறித்து இங்கே பேசுகிறத நான் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் சரீரமாகிய சபைக்கு அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில், அந்த குறைவை என் மாம்சத்தில் நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றார். சபை குறைவா இருக்காது, ஆனால் குறை வந்துச்சுன்னா அதை முதல்ல நின்று சமாளிக்கிறதுக்கு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிற ஊழியர்களை தேடுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சபையினுடைய நிறைவை அனுபவிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள், சபையினுடைய குறைவை தன் மாம்சத்திலே ஏற்று நடத்துகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊழியர்கள் வித்தியாசமானவர்கள். இவர்களை குறித்து தான் அடுத்த வசனத்தில் அவர் கொண்டு வர்றார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், when somebody takes the responsibility of the lack of the church on his body, on his life, and he runs for it, he is not an ordinary man of God. He has something else as a mandate. தேவன் அழைத்த பரம அழைப்பை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஓடுகிறவர்கள் பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வருவதில்ல, தேவனுடைய ஊழியத்தின் குறைவுகளை கூட தன்னுடைய தலையின் மேலே, தன்னுடைய தோளின் மேலே ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஊழியம் செய்கிறவர்களை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்தை பாருங்க, நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பாருங்க. ஆத்துமாக்கள் ஏராளம் இருந்துச்சே தவிர பொருளாதாரத்திலேயோ மற்ற காரியங்களிலோ அவர்கள் தங்களுக்காக சேர்த்து கொண்டதாகவோ அல்லது தங்கள் அதை அனுபவித்ததாகவோ எழுதப்படவில்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு? அவருக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை, மற்றவங்க வீட்டில் தங்கி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கப்பர்நகூம்ல பேதுருடைய வீட்டில் அவர் தங்கி இருந்தார். இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல் டூர் போனீங்கன்னா த டவுன் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி இயேசு தங்கி இருந்த வீடு, பேதுருடைய மாமியாருடைய வீடு, அந்த இடத்துல அந்த வீடு இன்னைக்கும் இருக்குது சாட்சியாக. த ஹவுஸ் ஆஃப் ஜீசஸ் அவர் தங்கி இருந்த இடம். அவர் எருசலேமுக்கு பக்கத்தில் வரும்போது மரியாள், மார்த்தாள், லாசருடைய வீட்டில் அவர் தங்கி இருந்தார். அவர் அப்படிதான் ஊழியம் செய்தார். He did not minister from his comfort zone. பவுல் அப்போஸ்தலன் என்று ஏன் பவுலை நாம் அழைக்கிறோம்? எதற்காக அப்போஸ்தலர்கள்? அப்போஸ்தலர்கள் என்ன செய்வார்கள்? இதை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிச்சோம், நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:28 வாசிக்குமா? அப்போ தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், தேவனானவர் சபையிலே முதலாவதாக யாரை வைக்கிறாரா? அப்போஸ்தல ஊழியத்தை வைக்கிறார். அப்போஸ்தலர்கள் இவர்கள் யார்? இவர்கள் தலைவர்கள். இவர்களை தேவன் ஏற்படுத்தி சபையிலே ஒரு ஹையரார்க்கியை வச்சு அந்த ஹையரார்க்கியில அவங்கள முன்னிலைப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. எதற்காக கர்த்தர் முன்னிலைப்படுத்துகிறார்? அந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் சபைக்கு ஒரு கண்ணாக தரிசனங்களை பார்த்து எல்லா சபைகளையும் நடத்துவதற்காக ஏற்படுத்துகிற அந்த தலைமைத்துவம் தான் அப்போஸ்தலர்கள். அது ரோமர்களுடைய அந்த கிறிஸ்தவ முறையிலே அவர்கள் அப்போஸ்தலர்களை அவர்கள் என்ன சொன்னாங்க? பிஷப் என்று அழைக்கிறார்கள். கண்காணி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, அந்த கண்காணி பிஷப் என்று, ஓவர்சியர். இந்த அப்போஸ்தலர்கள் யார்? அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்கு அல்ல, எல்லா சபைகளுக்கும் அவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவர்கள்.
கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதினாலும் அதை மற்ற சபைகள் எல்லாம் படித்து கர்த்தருக்குள்ளே தேரும்படிக்கு கொரிந்து சபைக்கு வரங்களை பற்றி எழுதினாலும் இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகளும் நம்ம எல்லாம் வரங்களை பற்றி அறிந்து கொள்ள இந்த அப்போஸ்தலர்கள் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்காக பேசுகிறவர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லா சபைக்காகவும் பேசுகிறவர்கள். அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்காக அவர்கள் பாடல்கள் எழுதுகிறவர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லா சபைகளுக்காக பாடல்கள் எழுதுகிறவர்கள். இன்னைக்கு ஃபாதருடைய பாட்டு எல்லா சபையிலையும் பாடப்படுகிறது. எல்லா சூழ்நிலைக்கும் என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கெல்லாம் பாட்டு ஃபாதர் எழுதி வச்சிருக்கிறார். எல்லா தேவைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும். இப்போ நான்லாம் அந்த ஃபுட்பாத்தை பார்த்து தான் நான் ஃபாதரால் இன்ஸ்பயர் ஆகப்பட்டு அந்த வர்ஷிப்பில் ஃபாதருடைய அந்த எழுத்து முறைகளை பார்த்தேன். அருமையான சாம் ஜபதுர் அண்ணன், மோகன்சி அண்ணன், ஜிபிஎஸ் அண்ணன், டிஜிஎஸ் அங்கிள், பால்தின அண்ணன், இவங்களோட நெருங்கி பழக தேவன் கிருபை கொடுத்தார். அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் புரிய வைத்தார். இப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் நம்ம அப்போஸ்தலர் என்று அழைக்கிறோம். அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன? ஒரு சபைக்கு அல்ல, அவர்கள் எல்லா சபைகளுக்கும் பொதுவானவர்கள். அவங்களுடைய எண்ணம் ஏக்கம்லாம் நான் ஏன் சபைன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் ஏக்கம் எப்போதுமே தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், புதுசாக சபைகள் தொடங்க வேண்டும், எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கூட்டம் நடத்தினா எல்லா சபையும் பெருகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சுயநலமாக இருக்காது, எப்போதுமே பொது நலம், தேவராஜ்யம். கையை வைத்து ஆமேன்னு சொல்லு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அப்போஸ்தலருடைய அந்த ஊழியங்களில் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கும். அதில் சில மார்க்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை who is the person that God has called to be an apostle. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை யார் தெரிந்து கொள்வது? அப்போஸ்தலர்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தல் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். எழுதி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், sent ones. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்களுக்கு என்னன்னு பெயரிட்டாரு? அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் என்றால் யார்? இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவால நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று கிரேட் கமிஷனை பெற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:13 இன்னும் கிளாரிட்டியா அந்த அப்போஸ்தலருடைய அழைப்பை குறித்து கர்த்தர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். மார்க் 3:13 சில வசனங்களை வாசிக்க போகிறோம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். இது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர்கள் யார் என்று சொன்னால் அவருக்கு சித்தமானவர்களை அவர் தம்மிடத்திலே வரவழைத்தார். அப்போஸ்தலர்கள் யாருன்னா சும்மா கிரேட் கமிஷன்ல எல்லாருக்கும் கொடுத்த கமிஷன் இல்லை. அப்போஸ்தலர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி பிரிக்கப்பட்டவர்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தல சபை என்று சொல்லி ஒரு சபைக்கு பேர் இருக்குமானால் அந்த சபையிலே என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஒரு தேவ ஊழியக்காரனை அப்போஸ்தலர் என்று அழைத்தால் அவர் என்னென்ன ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் அவர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். நல்ல கவனிங்க. சித்தமானவர்களை அழைத்தவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் யாரோடு இருக்க வேண்டும்?
இயேசுவோட கூட இருக்கணும். அவர் எங்க போ சொன்னாலும் போகணும். இது ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தல ஊழியம்ன்றது சாதாரண ஊழியம் இல்லை. அப்போஸ்தல ஊழியம்ன்றது இயேசுவோடு இருக்கிற ஊழியம். அவர் எங்க சொன்னாலும் போகணும். மனைவி பிள்ளைங்க சாதாரண லைஃப் ஸ்டைல் இருக்காது. இவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டவரோடு கூட இருக்கிறது அவங்களுக்கு நம்பர் 1 ஆசை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்தது என்ன பண்ணுமா? இந்த தம்மோடு கூட இருக்கணும். நம்பர் 2, பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரசங்கம் பண்ணும்படி அனுப்ப. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் என்றாலே அனுப்பப்பட்டவர்கள்ங்க. பிரசங்கம் பண்ண அனுப்பப்பட்டவர்கள் உட்கார வைக்கப்பட்டவங்க இல்ல, அனுப்பப்பட்டவர்கள். 1998 நான் ரட்சிக்கப்பட்டேன். இதே நவம்பர் மாதம் 12ஆம் தேதி, தீபாவளிக்கு முந்தின நாள். அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி ஊழியம்னு சொல்லி. அப்போது சாம் ஜபர் என்ற கேட்கும் போது அவர் சொன்னார், முதல்ல உனக்கு கர்த்தர் சின்ன சின்ன ஊழியமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னுடைய முதல் ஊழியம் கிராம ஊழியம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் அண்ணன்மார் கிராம ஊழியத்துக்காக போகும்போது நீயும் வாயேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் படூர்ன்ற கிராமத்தில் திறந்த வெளியில் நிறையா குடிசைகளுக்கு மத்தியில் ஒரு ஓப்பன் வயக்காட்டில் நின்று என் கையில் மெக்காஃபோனை கொடுத்து ஏதாவது பேசுன்ட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. திடீர்னு ஆண்டவர் என் வாயில் சில வார்த்தைகளை போட்டார். அந்த வார்த்தைகளை சொன்னேன். பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ள கோயம்புத்தூரில் ஒரு கொலை கேஸில் கூட இருக்கிற அக்யூஸ்டா, அதாவது செஞ்சவர் வேற ஒருத்தர், கூட ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவர் மேலேயும் கேஸை போட்டு போலீஸ் தேடுற ஒரு நபர் அங்கே உள்ளே மறைந்து கொண்டிருந்தார். அந்த நாளில் நான் பேசும்போது அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். எங்க ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், தெருவில் நின்று கிராம ஊழியத்தில் தெருவில் நின்று நான் பிரசங்கம் பண்ணது தான் என்னுடைய முதல் ஊழியம். எனக்கு கிடைத்த ஊழியங்களை செய்தேன். கைப்பிரதி கொடுத்துருக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு உதவியாக நின்றிருக்கிறேன். வர்ஷிப் எடுத்திருக்கிறேன். இப்படியாக ஊழியங்களில் கிடைச்சதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் போக 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 என்னுடைய அழைப்பு என்ன என்பதை கர்த்தர் உறுதி செய்ய ஆரம்பித்தார். சாம் ஜபதுரன் கூட இருக்கும்போது அவர்களோடு கூட உடன் ஊழியனாக அவருடைய பேக்கை தூக்கிட்டு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட போய் அவரோடு இருந்து பிரசங்கத்தை கற்றுக்கொண்டு எப்படி பிரசங்கம் பண்ணணும், யாருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், டீச்சிங்னா எப்படி எடுக்கணும். இப்போ உங்ககிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்படி இதுவே நீங்கள் ஒரு மேடையில் விட்டு பேருன்ப பெருவிழாவில் பேச சொன்னீங்கன்னா இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அப்போ என்னுடைய குரல் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய கர்ஜனை வேற மாதிரி இருக்கும். அது யூத ராஜசிங்கத்தின் கர்ஜனை. இதே ஒரு கான்ஃபரன்ஸ், செமினார், ஒரு யூத்துக்கு நான் எப்படி பேசணும், சிஎஸ்ஐ சபையில் எப்படி பேசணும், பெந்தேகோஸ்தே சபையில் எப்படி பேசணும், சிறுவர்களுக்கு என்றால் பாட்டு எப்படி எழுத வேண்டும், இது எல்லாம் அப்போஸ்தல ஊழியத்திலே இருக்கும்போது கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கிறவர்களுக்கு இந்த பன்முக அப்ரோச், பன்முக இந்த செயல்பாட்டை கர்த்தர் கொடுப்பார். கையவே தலைவையா சொல்லுங்களேன். இவங்க பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பப்பட்டவர்கள். 1999 ஜூன் மாதம் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ரட்சிக்கப்பட்டு 7 மாசத்துல கர்த்தர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியாது எனக்கு. பவர் மினிஸ்ட்ரிக்கு போனேன். பவர் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் எனக்கு அழைப்பை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசி பேசினாரு, நீ உன் வேலையை ராஜினாமா செய்து விட்டு வா, நான் உன் குடும்பத்தை பொறுப்பெடுப்பேன், சில காலம் உன்னை ட்ரைனிங்கில் வைப்பேன், அதுக்கு பிறகு உலகம் முழுசும் கொண்டு போவேன்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியம்னு சொன்னால் தேவர் ராஜ்யத்துக்காக தியாகமாக ஓடுறது. கையை வைத்து எழுவியா சொல்லுங்க. ஊழியம்னு சொன்னால் கர்த்தருடைய அந்த பாரத்தை நம்ம தோளில் ஏற்றி சுமக்கிறது. என் மனைவிட்டு நான் சொல்லிட்டேன், நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு நாளும் ஃபோன் பண்ணி நான் அண்ணன் முன்னாடி இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு இன்னும் வரல நீ கேட்டவே கேட்டக்கூடாது.
ஒரு நாள் அப்படி காரியத்தை செஞ்சிடாத. ஏன்னா அப்படிப்பட்ட சில பேர் செய்யறத அண்ணன் பாரத்தோட என்ற சொல்லுவார், பாரு நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு என் முன்னாடி வேணும்ட்டே அந்த போன் அடிச்சு நீ இன்னும் வீட்டுக்கு புறப்படலையான்னு சொல்லி அந்த அந்த பிள்ளை கேட்கிறாப்ப, அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு கொண்டு வந்தேன். நான் தான் அவங்கள கொண்டு வந்து ஊழியத்தில் வச்சேன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி சொல்றாங்க பாருன்னு சொல்லி வேதனைப்பட்டதை பார்த்துட்டு நான் சொன்னேன் என் மனைவிட்ட, ஒரு நாளும் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு போனே அடிக்க கூடாது. நான் ஆண்டவரோட இருக்கிறேன், தேவ ஊழியக்காரனோட இருக்கிறேன், என் ஆவிக்குரிய அப்பாவோட இருக்கிறேன். எனக்கு சாம் ஜெபர்மன் அப்படிதான் பார்த்தேன். என்னுடைய அப்பாவா பார்த்தேன். என் சொந்த தகப்பனை விட அதிகமாக அவரை நேசிச்சேன். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். எப்போ வீட்டுக்கு போக சொல்லறா, நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியும், அவர் 7 மணிக்கு வந்து உட்காந்துருப்பார். 7 மணிக்கு வந்து உட்காந்து டிக்டேஷன் கொடுத்துட்டு இருப்பார். முதல்ல எனக்கு புரியல, என்ன மனுஷனா இவர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. கார்பரேட்ல இருந்து பெல் அடிச்சா பியூன் வர மாதிரி உட்காந்துருந்த ஆள் எனக்கு எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும், ஓடணும் வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளுக்கு லேட்டெல்லாம் கிடையாது, வந்து நின்னாகணும். அப்படி ஓடி 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 அப்படி உழைக்கிறத காலில் பலவீனம். ஆனாலும் வைராக்கியமா அவருக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இனிமேல் நடக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எழுந்து நின்று ஓடுவார். ஆனாலும் காலில் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வார், ஜெபிக்கிறது ஜெபிப்பார். அந்த மாதிரி ட்ரைனிங்கில் வந்தவன் நான். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு சில பேர் ஹிட்லர்னு சொல்றாங்க என் ஆஃபீஸில். என்னவா லீவே கொடுக்க மாட்டேன்றாரு, பொல்லாத மனுஷன், இவர்கிட்ட வேலையே செய்ய முடியாது. நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா நான் இப்படிதான். ஏன்னா அப்போஸ்தல ஊழியம்னா இப்படிதான் இருக்கும். சாம் ஜெபர் அண்ணன் இவங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இங்கே போய் காலைல பீச்சில் தண்ணியை விட்டு விளையாட்டிக்கிட்டு பேப்பர் போட்டு செஞ்சு விட்டுட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எதுக்கு? கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணணும், தேவனால் அனுப்பப்பட்டவங்க நாங்கள் செய்யணும். கையை போய் தள்ளுவையா சொல்லுங்க. அப்போஸ்தல ஊழியம், கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. என் கூட இருக்கிறவங்க டெரரிஸ்ட் குரூப்புங்க. கூட இருக்கிறவங்க அப்படிதான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என் கூட நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். எதையும் அவங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்களுடைய ஏக்கம் எண்ணம் எல்லாம் தேவ ராஜ்யத்தை செய்யணும். கையை வைத்து அழுதுவையா சொல்றீங்களா? மேல வாசிங்களேன். அவங்க என்னெல்லாம் செய்வாங்க? அப்போஸ்தலர் எப்படிப்பட்ட அழைப்பை உடையவர்களா இருக்கிறார்கள்? மேல வாசிங்க. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்புறம் அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனேர்கேஸ் என்னும் பெயரிட்டார். பொவனேர்கேஸ் என்கிற பெயரிட்டார். வேற அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்போயுவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12 சீஷர்களும் விசேஷமானவர்களாக இருந்தார்கள். ஏன் சொல்கிறேன்? இவங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்த ஆண்டவர் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்களுக்கு கனத்தை கொடுத்து வச்சிருந்தார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியாவுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த அப்போஸ்தல ஊழியன்றது சாதாரணமானதில்ல. பாருங்க, மறுமையில கர்த்தர் கனத்தை வச்சிருக்கிறார். அதனால அப்போஸ்தலர் இந்த பூமியில அப்ரிசியேஷனை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கனம் பரலோகத்தில் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. யார் போற்றினாலும் யார் தூற்றினாலும் அவங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே அவர் எழுதி வச்சிருக்கிறார், தூண்ல எழுதி வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். கலாத்தியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு அவருடைய அழைப்பை குறித்து அது எப்படி வந்துச்சுன்றத சொல்றாரு பாருங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். யார் மூலமா இவர் அப்போஸ்தலனா மாறினாரு? எந்த மனுஷனும் இல்லைங்க. இந்த அப்போஸ்தல ஊழியத்தை யாரும் ஒரு பட்டமா கொடுத்து நீங்க அப்போஸ்தலனா மாற முடியாது. நீங்க ஒரு பிஇ அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சு டிகிரி வாங்கலாம். ஆனா அப்போஸ்தலனா நீங்க டிகிரி வாங்க முடியாது. இது அழைப்பு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான். அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலருடைய வேலையே என்னன்னு சொன்னா, எல்லா சபைகளுக்கும் இவங்க வார்த்தைகளை கொடுக்கிறதுனாலே அனுதின அலுவல்களில் இவர்கள் சிக்கிக்கொள்ள முடியாது. டெய்லி இப்போ அப்போஸ்தல ஊழியன்றது அது அவங்களுடைய இதயம், ஏக்கம் எல்லாமே எல்லா சபைகள், எல்லா இடத்துல சபை இல்லாத இடத்துல சபை ஸ்தாபிக்கணும், ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இவங்களுடைய திங்கிங் எல்லாமே மேக்ரோவா இருக்கும். மைக்ரோவை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த ஊழியத்தை அவர்கள் கொடுப்பார்கள். பந்தி விசாரிப்புல பிரச்சனை வருது, இவங்களுக்கு சரியா சாப்பாடு கிடைக்கல, அவங்களுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கிட்ட வரும்போது அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா இதை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று சபைகளுக்கு கொடுக்க முடியாம போறத அவங்க பார்த்து ஜெபத்துக்கும் தியானத்துக்கும் அது தடையா இருக்கிறத பார்த்துட்டு விசாரிப்பு ஊழியத்தை அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே சிலரை ஏற்படுத்துறாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்துல இருந்து வாசியும். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்க, அவங்களுக்கு சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்கள் தரித்திருப்போம். ஆனா நாங்க என்ன பண்ண போறோம், சில பேரை உதவிக்காரர்களாக, நாங்க என்ன பண்ணோம், தலைவர்களாக, டீக்கன்ஸாக அவர்களை ஏற்படுத்த போறோம். இவர்கள் பாஸ்டர்ஸா என்ன பண்ண போறாங்க, விசாரிப்பு ஊழியத்தை பண்ண போறாங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய பிரதானமான ஊழியம் என்ன? they have to get the revelation from God, they have to get sermons from God, they have to get the word from God that will build all the churches. அவங்க ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும், அவங்க கர்த்தருடைய வார்த்தையில தரித்திருக்க வேண்டும், எல்லா சபைகளையும் கட்டி எடுக்க வேண்டும். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அதுக்காக தான் அவங்க மற்றவங்களை ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை செய்ய சொல்லி அவங்க சொல்றாங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அதுக்கு பிறகு இந்த கண்காணியானவன் சொல்லி ஏற்படுத்துறாங்கல்ல. கண்காணி, குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். போதிக்கிற ஊழியம், பிரசங்கம் பண்றதுல அவங்க இருக்கணும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அவன் யாரால் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும்? 7ஆம் வசனத்தை பாருங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க எல்டர்ஸ், ஓவர்சீயர்ஸ். 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சபையில உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ். அந்த எல்டர்ஸ் அல்லது பாஸ்டோரல் ரோல் இருக்கிற அந்த கண்காணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டீக்கன்ஸ், இவர்கள் யாரு? இவங்க ஊழியம் செய்வாங்க, ஆனா இவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. பிரசங்கம் பண்றது அந்த சீனியர் பாஸ்டர் பண்ணுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க கூட இருப்பாங்க, எல்லா அலுவலகளையும் பார்ப்பாங்க, சபையை விசாரிக்கிறது, யார் வீட்டுக்கு என்ன தேவை, யாருக்கு ஜெபிக்கணும், யார் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இது எல்லாம் விசாரிக்கிறதுக்காக இவங்களை வச்சிருக்கிறாரு பாருங்க 8ஆம் வசனத்துல இருந்து. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும். ஆமா, ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டில் சொல்றது, இந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டில் போற நியூஸ் கேரியரா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கோயில் குட்டிகளுக்கும் இந்த பாஸ்டர்ஸ்க்கு தான் எல்லா வீட்டு கதையும் இருக்கும். சில பேர் இதுக்காகவே பிரியாணி போட்டு எல்லாத்தையும் கறக்கிறது.
அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பார்த்து மயங்கி போய் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரங்க சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டு கதையை இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. யார் என்ன தப்பு செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்க நாவடக்கிறவங்க உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க போட்டுக்க, இரு நாக்குள்ளவர்களாகவும் மதுபான பிரியராகவும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாகவும். இழிவான ஆதாயம்னா என்ன? இந்த பாஸ்டர் இந்த டீக்கன்ஸ்ல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் யார் வீடு பணக்காரங்க. 7ஆம் தேதி போனா எந்த வீட்டில் காணிக்க கிடைக்கும், 10ஆம் தேதி போனா எந்த வீட்டில் காணிக்க கிடைக்கும், யார் வீட்டில் என்ன சம்பளம் போடுறாங்க, இதை பார்த்து இழிவான ஆதாயம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தின் ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தின் ரகசியத்தை, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள், அவங்களுடைய விசுவாச அளவின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோட காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா? மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் உதவிக்காரராக தான் பிலிப்பையும் ஸ்தேவானையும் செலக்ட் பண்ண அந்த 6 பேர்ல அவங்கள வர வச்சு அவங்க மேல கையை வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசம் உள்ளவர்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? பரிசுத்த ஆவியை நிறைந்தவர்களாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோரை, நிக்கோனோவை, தீமோனை, பர்மேனாவை, யூத மார்க்க தமைந்தவனாகிய பட்டணத்தானாகிய நிக்கோலவை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்த. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமில் சீஷருடைய தொகை மிகவும் பெருகினது. ஆசாரியர் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஜெபம் பண்றதுக்கு நாங்க தனிச்சிருப்போம்னு சொன்ன அப்போஸ்தலர்களை விட கையை வச்சு அபிஷேகம் பண்ண இந்த உதவிக்காரர்கள் தான் எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அப்போஸ்தலரோட போட்டி போடாம அப்போஸ்தலர் கீழே நின்று நான் ஊழியம் செய்யறேன்னு தங்களை ஒப்பு கொடுத்த ஸ்தேவானை வச்சு எழுப்புதலை கொண்டு வர்றாரு. பிலிப்பு வச்சு சமாரியாவை கலக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரங்களோட கூட இருந்தாலே கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது ஒரு டாக் டீம், இது ஒரு டாக் டீம். எல்லாரும் அப்போஸ்தலரா பார்க்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஷப்னு போட்டுக்கிறாங்க. பிஷப்பும் அப்போஸ்தலரும் கிட்டத்தட்ட 2 ஈக்குவல். ஆனா அப்போஸ்தலர் அதை விட ஒரு படி மேல. ஆனா அந்த பிஷப்ன்றவங்க யாருன்னா பல சபைகளை கண்காணிக்கிறவங்க பிஷப். அப்போஸ்தலரும் அப்படிதான். ஆதி திருச்சபையிலே குழப்பங்கள் வந்தபோது அப்போஸ்தலரிடத்துல கொண்டு வந்து அதுல சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக விருத்த சேதனம் குறிச்சதான டிஸ்கஷன். புறஜாதிகளுக்கு அபிஷேகம் போகிறதும் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறதும் ஞானஸ்தானம் பெறுகிறது, புறஜாதிகள் அந்நிய பாஷை பேசுகிறது, இதையெல்லாம் குறித்து அவங்களுக்கு டவுட் வந்த போது எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போஸ்தலிக் கவுன்சில் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. அதை எல்லா சபைகளும் பின்பற்றியது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ சமீபத்தில் எல்லா சபைகளும் இணைந்து சபைகள் திறக்கப்படுவதற்காக ஒரு ஜெபத்தை பண்ணாங்க. அதை அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். சில சீனியர் தேவனுடைய மனுஷர்கள் அதை குறித்து அவங்க தேவனிடத்திலிருந்து அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டு சொல்லி எல்லா சபைகளும் இணைந்து ஜெபிச்சோம். என்ன ஆச்சரியம், அடுத்த வாரமே கர்த்தர் சபையை திறப்பதற்கான அந்த நோட்டிபிகேஷன் அனுப்பினார். மறுபடியும் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து 3 நாள் தொடர்ந்து ஜெபிச்சு கொரோனா டவுன் ஆகணும்னு ஜெபிச்சோம். கர்த்தருடைய கிருபையினாலே தமிழ்நாட்டிலே கொரோனா கம்மியாயிட்டே வருது. அந்த ஜெபத்திலிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு சொல்லும் போது எல்லா சபைகளும் இணைந்து நிற்கும் போது கண்டிப்பாக தேசத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். சபைகளுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவார்.
இப்ப நான் இந்த சிட்டியில ஊழியம் செஞ்சாலும் நான் இந்த சிட்டியில இருக்கிற மூத்த ஊழியக்காரங்களா அப்போஸ்தலரா நான் பார்க்கிறது பருமையான மோகன் பாஸ்டரை பார்க்கிறேன், ஸ்வர்ணராஜ் பாஸ்டரை பார்க்கிறேன், சிஸ்வா பிரகாஷ் பாஸ்டரை பார்க்கிறேன், ஃபின்னி ஜோசப் அண்ணனை பார்க்கிறேன், டேவிட் பிரகாசம் பாஸ்டரை பார்க்கிறேன், பாஸ்டர் ஆனந்த் அவங்களை பார்க்கிறேன். இவங்கெல்லாம் டைம் டெஸ்டட். சும்மா யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து டாக்டரேட் வாங்குறதும் அல்லது யாருக்கிட்டையாவது பிஷப் வாங்கி 30 வயசுல நான் பிஷப் சோ அண்ட் சோ, நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலர்னு சொல்ல முடியாது. அப்போஸ்தலர்னா அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பல வருஷம் கர்த்தருக்காக ஓடி இருக்கணும், தியாகமா வாழ்ந்திருக்கணும். என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க, எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்போஸ்தலர்கள். பவுல் சொல்றாரு, நான் துடைத்து போடும் கந்தையை போல இருந்தேன், நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிறேன், எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொல்கிறார். The apostles will be willing to humble themselves to the core. தாழ்மை. இரண்டாவது, தியாகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. They will be willing to sacrifice everything. 1 கொரிந்தியர் 9:22 பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. எதுக்காக அப்படி பண்றாராம்? சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். சபைக்கு தலைவர்களாக இருந்து சபைகளை நடத்துகிறவர்கள், நிறுவுகிறவர்கள். காலம் சென்ற சாம் சுந்தரம் ஐயா அவர்களை அப்போஸ்தலர் சபை என்று இருந்தாலும், ஏன் அப்போஸ்தலர்? அவர்கள் மூலமா ஏராளமான சபைகள் கட்டப்பட்டிருக்கு, ஏராளமான ஏசிய சபைகள். எனக்கு ஏஜி சபைகள் இவ்வளவு வளர்ந்திருக்குது. இதுக்கு காரணம் இவங்களை அந்த தரிசனத்தை பெற்று அதன் மூலமாக அவங்க இன்ஸ்பயர் பண்ணி இவங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி ஏராளமான சபைகள் இன்றைக்கு ஏஜி சபைகள் வந்திருக்கிறது. அதுதான் அப்போஸ்தல ஊழியம். சும்மா ஒரு சபைக்கு தலைவராக இருந்துகிட்டு நான் பிஷப்பு, நான் அப்போஸ்தலன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தானா வரணும். எல்லாரும் பார்த்து சொன்னோம், வையாகவே இவர்கள் எல்லா சபைக்கும் இவர் பிரசங்கம் பண்றாரு. இது தகுதி தானா வராது, ஒரு சபைக்குள்ள இருந்து வராது, வெளியில இருந்து எல்லாம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, இவரை நாங்க ஆவிக்குரிய தகப்பனா வச்சிருக்கிறோம். பல பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இவர் எங்களுக்கு அப்பா, இவர் எங்களை வழி நடத்தணும், இவர் மூலமா ஒவ்வொரு வாரமும் நாங்க செய்திகளை கேட்டு பலனடைகிறோம், எங்க சபைக்கும் இவர் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தல அங்கீகாரம். மூன்றாவது, ஃபர்ஸ்ட் சொன்ன தாழ்மை, இரண்டாவது சொன்ன தியாகம் நிறைந்தவர்கள், மூன்றாவது எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள், நான்காவது அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். அதான் மார்க் 3:15 வாசித்தோம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஐந்தாவது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சேவை செய்கிறவர்களாக இருப்பார்கள். Their only motive is to serve Christ and His church. ஆறாவது, ரொம்ப கஷ்டமான காரியம், இவர்கள் எல்லாருக்கும் வேடிக்கை பொருளாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 4:9 வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்யறவங்களுக்கு நிறைய அவமானங்கள் வரும். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக நிறைய நேரம் அவங்களுக்கு விரோதமா அக்யூசேஷன்ஸ் வரும், மீம்ஸ் வரும், அவங்களுக்கு விரோதமா வெப் பேஜஸை போடுவாங்க, அவங்களுக்கு விரோதமாக. ஏன்னா தலைமத்துவம் பொறுப்புன்றது சாதாரணம் இல்லைங்க. தலைமத்துவத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எவ்வளோ வருது, அதே மாதிரி தான் சபையிலையும் இது தலைமத்துவ பொறுப்புல இருந்தால் அவங்களுக்கு விரோதமாக அக்யூசேஷன்ஸ் வரும். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வரலையா? இயேசுவையே குற்றம் கண்டுபிடிக்கலையா?
இயேசுசாமி அற்புதம் செய்த போது அவர் பெயல்செபூல்னால பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். வேசி மகன் என்று சொன்னார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதங்களை செய்வார். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் அவர் மேலே 3 பயங்கரமான அக்யூசேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் அவரை பாதிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரை அழைத்தவர் பிதாவாகிய தேவன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இந்த அப்போஸ்தலர் யாருன்னா வேடிக்கையாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்கள பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிங்கன்னா வைரல் ஆகிடும். ஏன்னா அந்த அப்போஸ்தல ஊழியம், ஏன்னா அவங்களுடைய ஊழியம் எல்லா தேசங்களையும் பாதிக்குதா. ஆகவே அவங்களுக்கு விரோதமாக வர்றதும் எல்லா தேசத்துக்கும் வேடிக்கை பொருளாக, காட்சி பொருளாக அவங்க சில நேரத்தில் காணப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் அவளை உயர்த்துவார், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். சொல்லுங்க ஆமென். அடுத்தது 7வது காரியம், சுவிசேஷத்தினால் பிள்ளைகளை பெற்றவர்கள். இந்த அப்போஸ்தலர்களால் சுவிசேஷ வார்த்தைகளாலே ஊழியத்தாலே பிள்ளைகளை பெற்றவர்கள். அந்த பிள்ளைகள் பாஸ்டர்ஸாகவும் இருப்பாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஊழியர்களாகவும் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகளாகவும் இருப்பாங்க, பைபிள் காலேஜ் டீச்சர்ஸாகவும் இருப்பாங்க, மற்ற சபை விசுவாசிகளா இவங்க மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க, பக்கத்தில் இருக்கிற சபையில் சேருவாங்க. கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒரு சீனியர் ஊழியக்காரர் என்று சொன்னார், தம்பி உன்னுடைய ஃப்ரீடம்க்கு எங்கள் சபை மக்களை அனுப்புறது நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் ஃப்ரீடம் முடித்த உடனேயே உங்கள் சபை அப்படியே தான் இருக்குது, ஆனால் எங்கள் சபையில் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வந்து சேர்றாங்க. ஏன்னா ஃப்ரீடம் நடத்தும் போது நம்ம ஒரு நாளும் எங்கள் சபைக்கு வாங்க நம்ம சொல்கிறதே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் பக்கத்தில் எங்கள் சபை இருக்குதோ அங்கே போங்க. இவ்வளோ வருஷம் ஃப்ரீடம் நடத்தி இருக்கிறோம். எந்த இடத்துலையும் அந்த ஃப்ரீடம் நடத்தி முடிச்ச உடனே அங்கே ஒரு பிரான்ச் சர்ச்சை போட்டு அங்கே இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் நமக்கு வர வச்சுட்டு நமக்கு அங்கே ஒரு பேர் உண்டாக்கிட்டு நமக்கு அங்கே ஒரு லேண்டை வாங்கிட்டு இதுவரைக்கும் நம்ம வாங்கவே இல்லை. இதுவரைக்கும் நம்ம போட்ட விதையில விளைஞ்ச விளைச்சலை நமக்குன்னு எடுக்கவே இல்லை. எல்லா சபைகளும் வளரணும்னு விட்டுட்டோம். நாக்பூரில் கூட்டம் நடத்தி முடிச்சோன்னா அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டம் நடத்தி முடிச்சிட்ட பிறகு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் வாலிபர்கள் இன்னும் புதுசாக நிறைய வாலிபர்களை சபைக்கு கொண்டு வந்தாங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்கிறீங்களா? உடனே நாக்பூரில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு, அது தேவ சித்தம் இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தேன், நோ. ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் கொடுக்கல. ஆனால் இனி வர்ற நாட்களில் கூட்டம் நடத்தி தானே இல்லை, கர்த்தர் நம் மூலமாக அநேக சபைகளை கட்டுவார். வட இந்தியாவில் நிறைய சபைகள் ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அதுதான் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அது ஏக்கமே என்னன்னு சொன்னால், நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்படணும், சுவிசேஷ ஊழியம் பண்ணணும். 175 சுதேச மிஷனரிகளை தெரிந்தெடுத்து அவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் நடத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் கொரோனானால பின்னடைவு, ஆனால் அடுத்த வருஷத்துல இருந்து ஏறி அடிக்க போறோம். கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அறுவடையை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. 8வது காரியத்தை பாருங்க. இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, இவங்க ஜனங்களிடத்தில் கிறிஸ்து உருவாவதற்கு கற்ப வேதனைப்படுகிறவர்கள். 8வது காரியம் கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலன் என்றால் யார் என்று சொன்னா, வெறும் பிள்ளைய பெத்தெடுக்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க, பிள்ளைய வளர்த்து எடுக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் கற்ப வேதனை. ஒரு தாய் தம் பிள்ளைய பெற்றெடுத்த பிறகு வளர்க்குற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு ஸ்கூலில் சேர்க்கறதுல இருக்கட்டும், அவங்களுக்கு வியாதியிலிருந்து காப்பாற்றுறதுல இருக்கட்டும், அவங்க பிரயாணத்தில் எல்லாத்துலேயுமே டெய்லி அந்த தாய்க்கு ஒரு கற்ப வேதனை. என் பிள்ளை என்ன பண்ணுச்சோ தெரியல, என் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு தெரியல, என் பிள்ளை நல்லா படிச்சுச்சான்னு தெரியல. கற்ப வேதனை எதுக்கு? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். கையவே தலைவ சொல்லுங்க. அது படிச்சு நல்லா வந்துருச்சுன்னா, எக்ஸாம் முடிச்சு காலேஜ் முடிச்சிருச்சுன்னா பிள்ளை என்ன பண்ணும்? அது தன்னால எல்லாத்தையும் செய்யும். அது வரைக்கும் தாய்க்கு என்ன பண்ணுச்சோ, சாப்பிட்டுச்சோ, படுத்துச்சோ, தூங்குச்சோ இல்லையோ, அதுதான் இந்த அப்போஸ்தலருடைய ஊழியம்.
எல்லா நேரமும் கற்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சபை என்னாச்சோ, எல்லா சபைகளும் என்னாச்சோ, எல்லா சபையும் திறந்துருச்சா, எல்லா சபையிலும் என்ன மாதிரி ஊழியம் போயிட்டு இருக்குது, எல்லா சபையிலும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி போகுது, யூத் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லா சபையிலும் எல்லா யூத்தும் ரட்சிக்கப்படணுமே, நிறைய வாலிபர்கள் ஆராதனை எடுக்க வர வேண்டுமே, அநேகம் பேர் ஊழியத்துக்காக வர வேண்டுமே. ஃப்ரீடம்ல எத்தனை பேரை ஊழியத்துக்காக, ஃபர்ஸ்ட் நாள் ரட்சிப்பு, ரெண்டாவது நாள் அபிஷேகம், மூணாவது நாள் அக்கினி, ஊழியத்துக்கான அழைப்பு. அதுல வந்தவங்க தான் இன்னைக்கு ஏராளமான பேர் காலையில ஆராதனை எடுக்க வர்றாங்க. காலைல ஆராதனை எடுக்க வர்றவங்களாம் யாரும் நினைக்கிறீங்க? ஃப்ரீடம் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க, ஃப்ரீடம் மூலமா தொடப்பட்டவங்க, ஃப்ரீடம் மூலமா நிறைய பேரை கத்தர் இன்னைக்கு ஊழியத்துக்கு எழுப்பி இருக்கிறார். ஏராளமான சிடி, நிறைய பிரதிஷ்டை. ஒவ்வொரு வாரமும் ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் என்னுடைய சிடி, என்னுடைய சிங்கிளை, என்னுடைய பாட்டை பிரதிஷ்டை பண்ண முடியுமா? உங்கள் அந்த ஃப்ரீடமில் வந்து அல்லது உங்கள் கூட்டத்தில் வந்து நான் நிற்கும் போது நீங்கள் பாடும்போது நான் ஜெபம் பண்ணேன், எனக்கும் இந்த மாதிரி ஒரு சிடியை பிரதிஷ்டை பண்ணணும். இதுதான் அப்போஸ்தல ஊழியம். கையை உயர்த்தி வச்சுடுங்களேன். அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி will inspire people. சொல்லுங்க ஆமென். அதுதான் அவர் அங்க 28ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும். இரண்டாவது தீர்க்கதரிசிகள் தான் சபைக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த காலம் என்ன காலகட்டம், இப்ப என்ன நடக்க போகுது, அடுத்தது தேசத்துல என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் பேசுவார். மூன்றாவது போதகர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த போதகர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்? இவங்க என்ன பண்ணுவாங்க? சபையை நடத்துகிறவர்களா இருப்பாங்க, போதிக்கிற ஊழியம் செய்கிறவர் இருப்பாங்க. அப்புறமா பின்பு அற்புதங்களையும் பாருங்க, அற்புத அடையாளங்கள் செய்கிற ஊழியம் வந்து நாலாவதா வருது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஏன்னா அற்புதங்கள் பெருசு இல்லைங்க, சத்தியத்துக்குள்ள நடத்துறது தாங்க முக்கியம். அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும், அது ஆண்டவருடைய பேரை சொன்னா நடக்கும். ஏசாமியை வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க பேரை சொல்லி சில பேர் அற்புத அடையாளங்கள் பண்றாங்க, அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினா ஆண்டு சொல்றாரு, சும்மா இருப்பா, செய்யட்டும், எல்லாரும் செய்யட்டும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. மோசே கிட்ட யோசுவா வந்து சொல்றான், அங்க சில பேர் வெளியே பாளையத்துக்கு வெளியில நின்று தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு, சும்மா இருப்பா, எல்லாரும் நிரப்பப்படணுன்றது என்னுடைய வாஞ்சையா இருக்குது. இவங்க தான் அவங்க தான் குரூப்பிசம் இல்லை, அதான் போதக ஊழியம் எப்படின்னு சொன்னா ஜனங்களை எல்லாத்துக்கும். அப்புறம் அற்புத ஊழியங்கள் வந்து சர்வசாதாரணம். அற்புதங்கள் சபையில சாதாரணமா நடக்கணுங்க. நாலாவதா போட்டிருக்காரு பாருங்க, பின்பு அற்புதத்தையும், அப்புறமா பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் ஜோன் வைஸா பிரிக்கிறோம்ல, ஜோன் வைஸா நீங்க பாருங்க ஆளுகைகள். அப்புறம் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. சபையில இதையெல்லாம் கர்த்தர் என்ன ஆர்டர்ல வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? முதலாவது அப்போஸ்தலர், அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள், அப்புறம் போதகர்கள், பின்பு அற்புதங்கள். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த 11ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த ஊழியத்துல என்னெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எப்படி அவங்க நடிநடத்தப்படுறாங்க என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? நம்ம சபை என்பது, சபையில என்ன இருக்கணும், சபையில தலைமத்துவம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியணும். பாஸ்டர் மட்டும்தான் ஹைலைட்டா இருப்பார், ஆனா உங்களுக்கு தெரியணும் சபையில வெறும் பாஸ்டர் இல்ல, கர்த்தர் இதெல்லாம் ஆர்டர்ல வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்கனைஸ்டா கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:13 வாசித்து பாருங்களேன். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சில போதகராகவும் ஏற்படுத்தினார். அந்த ஹையரார்க்கியை எழுதி வச்சுக்க பாருங்க அழகா. ஸோ எபேசியர் 4:13 நீங்க மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 12:28 மறந்துடாதீங்க. இது ரெண்டையும் நீங்க சைட் பை சைடு வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி ரோமர் 12ஆம் அதிகாரத்தையும் நீங்க மறந்துடாதீங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது சபையில இருக்கிற ஊழியங்கள் என்னென்ன ஊழியங்களை செய்வாங்க, ஊழியத்துக்கான அந்த அழைப்புகள், சபையில விசாரிப்பு ஊழியம் செய்யறவங்க, புத்தி சொல்றவங்க, பகிர்ந்து கொடுக்கிறவங்க, அப்புறம் முதலாளியா இருக்கிறவங்க, இது மாதிரி வந்து பல ஊழியங்கள், அதாவது சர்விங் மினிஸ்ட்ரிஸ்ல என்னென்னலாம் சபைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்குது. எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த காரியங்களை நம்ம கத்துக்கணும். சண்டே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், கர்த்தர்ட்ட இருந்து நம்ம 1.5 மணி நேரம் எனக்கு இந்த வாரம் என்ன கிடைக்கும்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டு போறோம். ஆனா சபையில என்ன இருக்கணும்னு நம்ம கத்துக்கணும்ல. சொல்லுங்களேன் ஆமே. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க,
சபைக்கும் ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுதுல, ஆரோக்கியமான உபதேசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இது தேவைன்னு தெரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் சபைனா என்னன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு கர்த்தர் எப்படி தலைமத்துவம் வச்சிருக்கிறார் நம்ம புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா கேள்வி கேட்க மாட்டோம். பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நம்ம இந்த கூட்டம்லாம் நடத்தணும், அந்த காசை வச்சு நமக்கு சர்ச்சை கட்டலாம் கேட்க மாட்டோம். ஏன்? நம்ம சபை அப்போஸ்தல சபை. பவுல் தனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கெத்தீட்ரலை கட்டலையே. பேதுரு தனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கெத்தீட்ரலை, தி கெத்தீட்ரல் ஆஃப் செயின்ட் பீட்டர், தனியா ஒரு பென்ஸ் கார்ல ஒரு ஃபேண்டம் கார்ல இறங்கிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி இல்லையே. அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, தியாகத்தோடு இருந்தாங்க. அச்சடையாளங்கள் சங்கிலிகள்ல ஊழியம் செஞ்சாங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதுற நிருபம், பல நிருபம் அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதுறார். தலையை எடுத்துருவோன்னு சொல்றாங்க. நீ பேசக்கூடாது, பேசினா உன்னை சிறைச்சாலைல, ஆனாலும் அடுத்த நாள் காலைல பேசிட்டு இருந்தாங்க. இதாங்க அது ஊழியம். இனி இப்படி தாங்க நடக்க போகுது. எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29, 30 வாசித்து முடிக்க போறோம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கலாமா? எல்லாரும் போதகர்களா? ஊழியத்துக்கு 2 மாசத்துல பாஸ்டர் அப்படின்னு போடலாமா? எத்தனை சபைகளை நிறுவினாய்? எத்தனை பேரை செத்தவங்களை உயிரோடு எழுப்புன? ஊழியன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஊழியத்துக்கு பாஸ்டர்ன்ற பட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே போய் பாஸ்டர்னு சொல்லவே சொல்லாதீங்க. மெய்ப்பண்ணா என்ன வேலை தெரியுமா? விசாரிக்கிற ஊழியம், தாழ்த்தணும். ஒவ்வொருத்தவங்க வீடு வீடா ஏறணும். ஒவ்வொரு விசுவாசியும் விசாரிக்கணும், தாழ்த்தி இருக்கணும். நான் எனக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. என் குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வைக்கணும் ஒன்றும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நான் வானம் பார்த்த பூமி, எனக்கு ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டால் தான் சாப்பாடே வரும்ன்ற நிலைமையில் இருந்தால் ஊழியம் நல்லா செய்யலாம். நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு விசுவாசிங்க பேரை சொல்லிட்டு பணம் சேர்த்து லேண்டெல்லாம் பிள்ளைங்க பேரில் எழுதி வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரன் கொடுத்த காசில் நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் வாங்கி விற்று இன்னைக்கு அதை காசாக்குறதெல்லாம் ஊழியமே கிடையாது. கர்த்தர் இந்த நாட்களில் நியாயம் விசாரிக்க போறார். நீங்க பாப்பீங்க, உண்மையான அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலன் பேரை சொல்லி சும்மா இருக்கிறவங்க ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போறார். என்ன உண்மையா சேவிக்கிறவங்களுக்கு சேவிக்காதவங்க ஒரு வித்தியாசத்தை காமிப்பேன்னு சொன்னார்ல, சீக்கிரத்தில் பார்க்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லா சபைகளுக்காக ஊழியங்களுக்காக நல்லா ஜெபிக்கலாமா? நல்ல வாயை திறந்து ஓ ரிபாதலபா ஷந்தலபா எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். சபைகளுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இளம் வாலிபர்கள் தவறாய் வழிநடத்தப்படக்கூடாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட தங்களை தாழ்த்தி இருக்கணும். பதவி பெயர்கள் புகழ தேடி ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாரை விட நான் தான் பெரியவன்னு சொல்லி இருக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை உடைச்சு உருவாக்குவார். கைகளை உயர்த்தி வாயை திறந்து, என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை உடைச்சு உருவாக்குனா, எல்லா பெருமையும் எடுத்து போட்டா, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் மாத்தினா. இதான் அப்போஸ்தல ஊழியம். இதான் அப்போஸ்தல ஊழியம். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. பவுல் அப்படிதான் வைராக்கியமா இருந்தார். கர்த்தர் அவரை உடைச்சார். சில நேரத்தில் அப்போஸ்தலருடைய சரீரத்தில் சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறது காரணமே அவங்க தங்களை ரொம்ப உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் அவளை கூட்டி 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 அவளை கர்த்தர் வழிக்கு கொண்டு வருவார். நான் கூட்டப்பட்டேன், நான் தேவனால கூட்டப்பட்டேன், வெக்கப்படாம சொல்றேன். என் பெருமை எல்லாம் கர்த்தர் உடைச்சார். எனக்கு வந்த பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல கர்த்தர் என்னை மிருதுவாய் மாற்றினார். நானும் மோசையை போல வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் என்ன வனாந்திரத்துக்கு துரத்தினார். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டேன், வெறுக்கப்பட்டேன். ஆனா கர்த்தர் அதுலதான் என்ன ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினார். ஊழியன்னு சொன்ன அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனா கர்த்தர் அழைத்த அழைப்பை மட்டும் மறக்கவே கூடாது. கைகளை உயர்த்தி வாயை திறந்து, ஆண்டவரே அப்பா என்னை அழைச்சிங்களேப்பா, உமக்கு உண்மையான ஓட கிருபை தாங்க டாடி. ஆண்டவரே உதவிக்கார ஊழியமா இருந்தாலும் என்ன ஊழியமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன், நான் உன்னை எதற்காக முன்குறிச்சேன், நீ எனக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டாமா? தீபாலா தாராபா ஷந்தலபா சேகே
இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இன்னைக்கு உங்களை வல்லமையா ஊழியத்துல பயன்படுத்த விரும்புகிறார். இன்னையிலிருந்து உங்க மேல ஒரு முத்திரையை போட விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர்களாய் பாட அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்க பட்ட பிரயாசத்தின் பலனை அவர்களுக்கு தருவீராக ராஜா. ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க, ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிங்க. எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க.